ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்டு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் உங்களை ஒருத்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக வேண்டிப்பேங்க. அண்ட் இன்றைக்கியோட விலாக் என்னென்னா, தசரா ஹாலிடேஸ்க்கு வந்து நம்ம பெங்களூர் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வந்து ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அண்டு என் பேர் கல்பனாங்க. அண்டு நான் ஆந்திரா மருமகளின் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அண்டு பல வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த விலாகில் வந்து நம்ம பெங்களூருக்கு எதுக்கு போனோன்ற விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு வந்து பெங்களூரில் ஒரு 2 இயர்ஸ் வந்து நாங்கள் அங்கேயே இருந்திருந்தோம். ஸோ திரும்பி வரும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. ஸோ இப்போ போகும்போது என்னென்னா, ஃபுல் ஆஃப் க்ரீனரி பார்க்குறப்ப என்னென்னா, மறுபடியும் நம்ம பெங்களூர் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து வந்திருந்தது. பட் இப்போதைக்கு வந்து நம்மளால் போக முடியாது. ஸோ என்ன ரீசன்ன்றது கூட நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவிஷா வந்து ஒரு 1.5 இயர் பேபியாக இருக்கும்போது நாங்கள் பெங்களூரில் தாங்க இருந்திருந்தோம். அதுவும் வந்து சேம் கேஆர்புரமில் தான் இருந்திருந்தோம். இப்போ நாங்கள் வந்து மீட் பண்ண போகிற அந்த அண்ணாவும் கேஆர்புரமில் தான் இருப்பாரா, எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அண்டு அந்த ஏரியாவுக்கு போன உடனே எனக்கு அழுவாக வந்துருச்சு. ஏன்னா வந்து ஒரு 2 இயர்ஸ் அங்கேயே இருந்திருந்தோம். ஏன்னா நாங்கள் லைஃபே வந்து பெங்களூரில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் தான் போயிருந்தோம். பட் சில பேரால் என்னென்னா, அங்கே இருந்து திரும்பி வர வேண்டிய சூழ்நிலைமை வந்துருச்சு. ஸோ அதுவும் நம்மளோட நன்மைக்கு அப்படின்னு நினைப்போம். அண்டு ஃபைனலி நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிறதுக்குள்ளே 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து கேஆர் இன்னுட்டு நாங்கள் பழைய வீடு இருந்திருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு அந்த ஏரியா சரௌண்டிங்லேயே தான் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போன உடனே ரூம் கிடைக்கிறதே அந்த டைமில் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃபைனலி வந்து ஒரு ரூம் வந்து கிடச்சிருந்தது. அண்டு நாங்கள் ரூம்குள்ளே வந்து வந்திருந்தோம். ரூம் வந்து சூப்பராக இருந்தது. எங்களுக்கு வந்து ஓகே. பெங்களூரில் வந்து ஏசி தான் இருக்கும், ஃபேன் இருக்காது. ஸோ சில இடத்துல வந்து ஃபேன் மட்டும்தான் இருக்கும், ஏசி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் நாங்கள் எடுத்திருந்த ரூம் வந்து ஏசி ரூமு, ஃபேனே இல்லை சுத்தமாக. நான் எங்கே ரூம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வாஷ்ரூம் செக் பண்ணிவிடுவேங்க. ஸோ வாஷ்ரூம் நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. ஸோ ஃபைனலி இங்கே வாஷ்ரூமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஹேர் ட்ரையரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னது ஷாம்பூ, நியூ ப்ரஷ்ஷு, பாடி வாஷ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐட்டம்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 o'clock வந்திருந்ததால் என்னென்னா, படுத்து தூங்கிட்டு காலையில் ஒரு 9 o'clock வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான் எல்லாருமே ரெடியாகி மேலே வந்திருந்தோம். அந்த ஹோட்டல்லையே வந்து டெரஸ் அந்த லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேபி ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது போல். ஸோ எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா, பாயில்டு எக் அப்படின்ட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா டைரெக்டாக நம்ம பட்டரும் அண்டு ஜாம் அப்படி அப்ளை பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி என்னென்னா, நார்மல் டிஃபன்ஸு. ஸோ இட்லி, உப்புமா, தோசை, மேத்தி சப்பாத்தி, மேத்தி பரோட்டா, வடை, சாம்பார், சட்னி அப்படின்ட்டு நிறையா இருந்தது. அதே மாதிரி பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து சாக்கோஸ், கார்ன்ஃப்ளெக்ஸ் அண்டு வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்படியே பப்பாயா ஜூஸு, காஃபி, டீ அப்படின்ட்டு நிறைய வந்து ஃப்ளாஸ்க்லலாம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டிஃபன்ஸு வந்து தோசை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஊற்றி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஃபைனலி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த கேஆர் இன்னில் தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது என்னென்னா, அந்த சீனரியுமே சூப்பராக இருந்தது எனக்கு பார்க்குறப்போ. ஏன்னா லேக் வியூவாக இருந்தது. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆன உடனே காஃபி குடிக்கிறது எனக்கு வந்து பழக்கமாக இருக்குங்க. அண்டு உங்கள் எத்தனை பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு காஃபி குடிப்பீங்க அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹோட்டலில் வந்து பாபா விக்கிரகம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படியே வந்து ஒரு அக்வேரியம் வந்து ஓப்பன் அக்வேரியம் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்வேரியம் பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னோடய அக்வேரியம் வந்து எனக்கு ஒரே ஞாபகமாக இருந்தது. ஸோ ஃபைனலி வந்துட்டு நாங்கள் வந்த வேலை பார்க்குறதுக்காக வந்துட்டோம். ஸோ ஜபீர் அண்ணா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஜபீர் அண்ணா வந்து எங்கள் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எம்சிஏ கிளாஸ்மேட்டு. ஸோ அந்த அண்ணாவோட பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் இருந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. கொஞ்சம் லாஸ்ட் மந்த்தெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருந்தாங்க. ஸோ அந்த பாப்பாவை பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்.
பட் இவருக்கு வேலை, பசங்களுக்கு ஸ்கூலு, எக்ஸாம் இருந்ததால் வந்து எங்களால் போக முடியல. ஸோ ஃபைனலி வந்து ஹாலிடேஸ் கொடுத்த உடனே முதல்ல போய் பாப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் வந்துட்டு அது என்னென்ன இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வென்டிலேட்டர் மேலே இருக்கிற சூழ்நிலைமைக்கு போயிட்டான். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் பசங்களை வந்து கொஞ்சம் ஃபீவர் அது ஏதாவது வந்துடுச்சுன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள். அவங்களும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பட் அது என்னென்னா பை பேட் டைம் சொல்லணும், தெரியாமலே வந்து அது ஹார்ட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பாப்பா ஓகே, பட் என்னென்னா கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் வந்து கம்மியாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் போய் பார்த்துட்டு உடனே வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா சன்னி வந்து ஃபஸ்ட் அன்றைக்கி வந்து ஹைதராபாத் போயிட்டுருக்கான். அவங்க ஸ்கூலில் வந்து ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவனை வந்து பஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெல்லூருக்கு போனோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் என்னென்னா பெங்களூருக்கு போனாலும் என்னென்னா அங்கே வந்து தங்க முடியல. போன அன்றைக்கி மட்டும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சன்னிக்கு என்ன தேவையான்றது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்காக அவங்களுக்கு சப்பாத்தி கேட்டிருந்தான். ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் வந்து லக்கேஜை கையோடவே பேக் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவனை பஸ் ஏற்றி சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு உடனே அவங்களும் நெல்லூருக்கு கிளம்பணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் அன்றைக்கி கிளம்புனதால் என்னென்னா எங்களுக்கு செகண்ட் அன்றைக்கே வந்து தசரா பண்டிகை இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பண்டிகைக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஏன்னா எங்கள் வண்டிங்க எல்லாமே வந்து நெல்லூரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு பூஜை பண்ணணுன்னா எங்கள் மாமியாரால் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி ஹாலிடேஸ் தானே நாங்களும் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். அண்டு நிறைய வாட்டி நெல்லூருக்கு போகிறோம் வரோம். ஆனால் வந்து சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோவிலுக்கு வந்து போகணுன்னு நிறைய வாட்டி ஆசைப்படுவேங்க. பட் என்னென்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கே வந்து ஈவினிங் ஆகிடுமா. ஸோ எங்கள் ட்ராவலிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் நைட் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நைட் டைமில் வந்து கோயிலுக்கு போக முடியாது. ஸோ அதனால் என்னென்னா அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே வந்துட்டுருப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் 3:30 4 கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். சூலூர்பேட்டைக்கு வர்றதுக்குள்ளே நாங்கள் 5 ஆகிடுச்சி. ஸோ 5 o'clock தானே ஆகுது. கோவிலுக்கு போயிட்டு அம்மனை வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரை வந்து ஒரே படுத்துகிட்டே இருந்தேன். ஸோ கோவில்கிட்ட போங்க போங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி அவரும் நீ டென்ஷன் ஆகாதம்மா, நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ அங்கே வந்த உடனே என்னென்னா நெக்ஸ்ட் டே பண்டிகைன்றதால ஃபுல்லாக டெக்கர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏதோ கச்சேரி கூட ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து செங்காலம்மன் கோயிலுக்கு வந்துட்டு. எல்லாமே மொத்தமாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா வந்து நாங்கள் சின்ன வயசில் நிறைய வாட்டி வந்துகிட்டே இருப்போமா. அப்போ வர்றப்போ என்னென்னா ரூம்ஸ் இருக்காது. அந்த டைமில் வந்து ரூம் இல்லாமல் அங்கே ஓப்பன் மண்டபமாக வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் பொங்கல் வச்சுட்டு அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருப்போம். இங்கே வந்து நான்வெஜ் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு இப்போது ஃப்ரீயாகவும் ஓப்பனாக மண்டபம்ல படுத்துக்கலாம். இல்லைனா ரூமுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி ரூம்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வால் இதெல்லாமே புதுசாக பார்த்துட்ருக்கேன் நானுமே. அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து சாமிக்கு வந்து நம்ம புடவை அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அம்மனோட ஃபோட்டோ அதெல்லாமே கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் அந்த ஓப்பன் கல்யாண மண்டபம். ஸோ அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு இது கம்ப்ளீட்டாக வந்து கோவிலுக்கு பேக் சைடுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா அம்மனோட உற்சவ விக்கிரகம் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபெஸ்டிவல்ன்றதால என்னவோ தெரியல. அண்ட் அப்படியே வந்து இங்கே வேப்ப மரமும் அப்புறம் இன்னொரு மரம் இருக்கும். எங்கள் தெலுங்கில் வந்து ராவி செட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2 மரம் வந்து நிறைய கோவிலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த செடியை வந்து மரத்தை வந்து வேண்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட வேண்டுதல் வந்து சாமிக்கு வந்து படைச்சிருப்பாங்க. என்னென்னா குழந்தை வேணும்ன்ட்டு இல்லைனா கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய வேண்டுதல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு முடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் தெலுங்கில். ஸோ ஒரு கிளாத்தில் வந்து நம்ம வேண்டுதலை வந்து அதில் வந்து சாமிக்கு வந்து இது பண்ணிவிட்டு அங்கே மரத்தில் கட்டினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி என்ன ஆச்சுன்னா நாங்கள் போனது 5 மணிக்கு இல்லையா. ஸோ 6 மணி வரைக்கும் கோவில் வந்து அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு, ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. எனக்கு வந்து மனசு ஒரே கஷ்டமாக ஆகிடுச்சு. இவ்வளோ
அவரை வந்து கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தாலுமே என்னென்னா தரிசனம் பண்ணாமல் போக முடியுமா, போகிற மாதிரி ஆகுதே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி என்னென்னா கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ உடனே வந்துட்டு நார்மல் லைனில் வந்து போனால் வந்து வேலைக்கு ஆகாது. அது என்னென்னா வெளியே இருந்தே அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதுவே 100 ருபீஸ் தரிசனம் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா அம்மனோட காலடி கிட்ட வரைக்கும் இருக்கும்ல, அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். ஸோ பண்டிகைன்றதால என்னென்னா முன்னாடி நாள்லேருந்து எல்லாம் நிறைய பேர் வந்து பெரியவங்கள்லாம் வந்து சாமிக்கு வேண்டுதல் இருக்கும்ல, அதெல்லாம் நிறைவேற்றிட்டுருக்காங்க. டப்பாசு கொளுத்திட்டுருக்காங்க. அண்டு நிறைய வண்டி எல்லாமே வந்து பூஜை பண்ணுறதுக்காக நினைக்கிறேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. கார் வைக்கிறதுக்குமே இடம் இல்லைங்க, அத்தனை பேர் வந்திருக்காங்க. நீங்களும் யாராவது சூலூர்பேட்டை செங்காலம்மனை வந்து தரிசனம் பண்ணலன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள், சூப்பராக இருப்பாங்க அம்மன் வந்து. அண்டு ஃபைனலி நாங்கள் நெல்லூர் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஒரு 8:30 அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு பண்டிகைன்றதால எங்கள் மாமனார் வந்து ஆல்ரெடி வேணுன்ற பொருளெல்லாம் வாங்கியிருந்தார். அவரை விட்டுட்டு சில பொருள் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த பொருள் வந்து நாங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு பூ, அதே மாதிரி சின்ன சின்ன அந்த வாழை மரம் அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் காலையில் ஹவிஷா குட்டியை இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் எங்கள் மாமனார் வந்து ஸோ அவரோட வேலை செய்கிற அந்த திங்ஸ் எல்லாமே வந்து வச்சு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அண்டு நாங்களும் வந்துட்டு வண்டிங்களை வந்து பூஜை பண்ணிவிட்டு எலுமிச்சம் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ பூஜைலாம் பண்ணிகிட்ருந்தோம். இந்த வாட்டி வந்து எங்கள் பெரியவன் இல்லை, யார் ராயல் என்ஃபீல்டு வந்து சர்வீஸ்க்கு போயிருந்தாங்களாம். ஸோ நாங்கள் வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு இல்லையா, அவங்க சர்வீஸ்லேருந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த வாட்டி பூஜை வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுச்சா. அதுவும் இல்லாமல் சன்னியும் இல்லை. அதனால் இந்த பண்டிகை என்னென்னா கொஞ்சம் டல்லாகவே போச்சுன்னு சொல்லணும். அண்டு ஃபைனலி இந்த தசராக்கும் அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் பண்டிகை வரும்போது என்னென்னா நாங்கள் எங்கள் குலதெய்வம் பெருமாளும் இருக்கார், அப்படியே ஓன் குலதெய்வன்றனா லக்ஷ்மி நரசிம்மர், அவருக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சு கோவிந்தா நாமமெல்லாம் சொல்லுவோம். கோவிந்தா 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 கோவிந்தா. சின்ன வயசில் நாங்களும் இந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நாங்களும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ எங்கள் பசங்க சிரிச்சிட்ருக்காங்க, பட் நாங்கள் வந்து சாமியை கண்டிப்பாக வந்து கும்பிடணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருப்போம். அண்டு ஃபைனலி வந்து எங்கள் மாமனார் மாமியாரோட காலில் விழுந்த ஆசீர்வாதமும் வாங்கிட்டு, தசரானாவே நான்வெஜ் வந்து கட்டுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நானும் ஊர்லேருந்து வந்திருந்தேன். எங்கள் மாமியார் வந்து என்னால் செய்ய முடியாதுமான்னு சொல்கிறதால என்னென்னா மல்லி அண்ணாவோட ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து நாங்கள் டிஆர் உத்தம் ஹோட்டலுக்கு போயிட்டு லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டோம். அண்டு நைட்டு வந்து மூவிக்கு தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மூவிக்கும் போயிட்டு வந்தாச்சு, காந்தாரா 2 மூவி. அண்டு ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட் டேவே வந்து சன்னி வந்து ஹைதராபாத்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தான். ஸோ அவனை மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நாங்கள் உடனே கிளம்பணுமா, அதனால் வந்து ட்ரெயினை வந்து செக் பண்ணால் நெல்லூரில் வந்து ஸ்டாப்பிங் இருந்தது. ஸோ அதனால் வந்து முதலே செக் பண்ணிவிட்டு சாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சார் நாங்கள் நெல்லூரில் வந்து அவனை இறக்கிக்கிறோம், கொஞ்சம் அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்னென்னா ஃபாலோப்லேயே இருந்தோமா. ஸோ அவரும் பாவம் ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்து நெல்லூரில் ஸ்டாப் ஆகிருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் 5 minutes தான் நிற்கும். அதனால் என்னென்னா ஃபாலோப்லேயே இருந்தோம். சாரும் பாவம் தூங்காமல் வந்து வெயிட் பண்ணி சன்னியை வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க சென்னைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபைனலி சன்னியும் வந்து நாங்கள் ஒரு 3 o'clock அப்படியே நெல்லூர்லேயே வந்து இறக்கிக்கிட்டோம். அண்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது என்னென்னா நெல்லூர் மார்க்கெட் மேலே தான் நம்ம வீட்டுக்கு வந்து தாண்டி வரணும். நெல்லூரை சுற்றி வில்லேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வில்லேஜஸ்லேருந்து வந்து காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏர்லி மார்னிங் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மறுபடியும் அவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம இந்த 3 மணிக்கு வர்றதே அதிசயமான விஷயம். ஸோ இந்த டைமில் வந்த உடனே நிறைய காய்கறி விற்றுக்கிட்டே இருக்காங்க, அதுவும் கம்மி விலையிலன்னு பார்த்த உடனே நிறைய வாங்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருந்தது. பட் நாங்கள் வந்து சன்னி ஃப்ரைடே அன்றைக்கி வந்திருக்கான், சண்டே தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ 2 டேஸ்மே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் அவ்வளோ பெருசு கிடையாது, சின்னதாக தான் இருக்கும். அதனால் சில கீரை, வெண்டைக்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறி மட்டும்தான் வாங்கிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஃபைனலி வந்து நாங்கள் சென்னைக்கு
வந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த இயர் வந்து இந்த தசரா ஹாலிடேஸ் வந்து நாங்கள் இப்படி தான் ஒரே பரபரப்பாக வந்து பெங்களூரு, நெல்லூர், அதுக்கப்புறம் சென்னை அப்படின்ட்டு ஒரே சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதாங்க இன்றைக்கியோட vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தசரா வந்து ஒரே பரபரப்பாக ட்ராவலிங்லேயே வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.